கொண்டிருக்கிறது. ஒரு காரியத்தை தொட்டா கூட பரவிடுது. இதுக்கு வழி என்னன்னே தெரியல. இந்த வைரஸை கண்டுபிடிக்கவே 7 நாள் ஆயிடுது. இது கண்டுபிடிச்சு அதுக்கு அதை அவர்கள் செக்ரிகேட் பண்ணி அவர்களை தனிப்பட்ட முறையில் அவர்களை வியாதியஸ்தர்களை கவனிக்க வேண்டுமானால் 7 நாளை தாண்டி விடுகிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் என்று போய்விடுகிறது. ஒரு அபாய நிலைமை உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணி உன் பாவங்களை அறிக்கை செய்து உன் பொல்லாத வழிகளை விட்டு விலகி. இத்தனை காலம் என்னென்ன பொல்லாத வழிகள் உங்களுக்கு இருந்ததோ விசுவாசிகளை கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் கண்டித்து கொண்டே வந்தார், எச்சரித்து கொண்டே வந்தார். ஆனால் கடைசி காலத்தில் தேவ பயம் இல்லாமல் போயிடுச்சு. கர்த்தருக்குரிய பயம் இல்லாமல் போயிடுச்சு. ஊழியக்காரரை சுத்தமாக மதிக்கிறதில்ல. அவங்க சொல்கிற ஆலோசனைகள்லாம் ஒரு மொக்கையாக இருக்கிறது, அனாவசியமாக இருக்கிறது, வளருகிறது போல இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆபத்தான சூழ்நிலையிலே ஊழியக்காரியாகிய நான், உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் செலுத்த வேண்டிய நான், மிகவும் பணிவோடும் வேண்டுதலோடும் உங்களை கெஞ்சிக் கொள்கிறேன். இந்த நிலைமையை விட்டு நீங்கள் விலகுங்கள். கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள். அவங்கவுங்க வேலையை தேடினீங்க, அவங்கவுங்க சம்பாத்தியத்தை தேடினீர்கள், அவங்கவுங்க நல்வாழ்வை தேடினீர்கள். ஆனால் இன்னைக்கு எடுத்து பாருங்க, எல்லாம் கடைக்காரர் தான், எல்லாம் பணத்துக்கு கஷ்டப்படுறவங்க தான். எல்லாருடைய வாஞ்சைகளும் நிறைவேற்றப்பட முடியாதபடிக்கு என்னைக்கு என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்கிறதான ஏக்கத்தோடு காணப்படுகிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், ஆலயத்தை நீ அசட்டை செய்தாய், தேவ சமூகத்தை நீ அசட்டை செய்தாய், ஊழியக்காரரை நீ அசட்டை செய்தாய், தேவனுடைய ஆலோசனை அவர்களிடத்திலிருந்து வருகிறது என்பதை உணராமல் போனாய், ஊழியக்காரரை குற்றப்படுத்தினாய், குறை கண்டுபிடித்தாய். இன்றைக்கு நீ எப்படி காக்கப்படுவாய்? உனக்காக பரிந்து பேச, உத்தரவாதம் கொடுக்க அந்த ஊழியக்காரரே அல்லாமல் யாருமே இல்லை. உனக்கு தேவன் நியமித்த மெய்ப்பனே அல்லாமல் யாருமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆகையால் அருமையானவர்களே, இந்த நேரத்திலே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி நீங்கள் அவருடைய முகத்தை தேடுங்கள். நம்முடைய பாஸ்டர் கடந்து போவதற்கு முன்னதாக இதே காரியத்தை சொன்னார். உங்களுக்கு ஊழியக்காரரை குறித்து பயபக்தி இல்லை, அன்பு இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, ஆலயத்தை குறித்து அன்பில்லை, விசுவாசம் இல்லை, இப்படியே போனீங்கன்னா ஆலயம் இடிக்கப்படும். இப்படியே போனீங்களா ஆலயம் இடிக்கப்படும். அதே மாதிரி ஆலயம் இடிக்கப்படத்தக்கதாக காரியங்கள் நடந்தது. ஆனாலும் அந்த நாட்களிலே விசுவாசிகள் ஒற்றுமையாய் இருந்தீர்கள், ஏக சிந்தையோடு இருந்தீர்கள், இணைந்து பாடுபட்டீர்கள்.
எந்த ஆதாயத்துக்கும் அல்ல, ஆலயம் வேண்டும், ஆலயம் வேண்டும் என்று பாடுபட்டீர்கள். ஆனால் நாளடைவில் உபத்திரவங்கள் குறைந்தபோது எல்லாவற்றையும் மறந்து பழைய கேவலமான குணங்களுக்கும் சுபாவங்களுக்கும் மீறுதல்களுக்கும் உங்களை ஒப்பு கொடுத்து பொய்யான வாழ்க்கை வாழ நீங்கள் மாறிவிட்டீர்கள். இது நிமித்தம் அடுத்தபடியான கட்டம் வந்துவிட்டது. உலகம் எங்கும் இருக்கிற ஆலயங்கள் மூடப்பட்டு விட்டது. நீ என்ன செய்ய போகிறாய்? இப்பொழுதாவது உன்னை தாழ்த்துவாயா? இப்பொழுதாவது உன் பாவங்களை அறிக்கை செய்வாயா? உன் மீறுதல்களையும் அக்கிரமத்தையும் உன்னை விட்டு அகற்றுவையா? உன் கையில் உள்ள கொடுமையை நீ தூக்கி எறிவியா? ஒரு ஏழைக்கு இறங்குவதில்லை, திக்கற்றவர்களுக்கு இறங்குவதில்லை, விதவைகளுக்கு இறங்குவதில்லை. இந்த கொடுமையெல்லாம் உன்னை விட்டு அகற்று. கர்த்தருடைய முகத்தை தேடு. ஆண்டவரே, என்னை விட்டு போயிடாதிரும், உமது முகத்தை எனக்கு மறையாதிரும், உம்முடைய செவியை எனக்கு அடைத்துக் கொள்ளாதிரும். நான் இக்கட்டில் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை விடுவிப்பார் யாரும் இல்லை, எனக்கு இரக்கம் செய்ய யாரும் இல்லை. என் தாயோ, என் தகப்பனோ, என் புருஷனோ, என் மனைவியோ, என் பிள்ளைகளோ யாரும் என்னை ரட்சிக்க முடியாது. உண்மை இல்லாமல் எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. அப்பா, என்னை நீ தப்புவியும். என் கைகளின் கொடுமையெல்லாம் என்னை விட்டு அகற்றி விடுகிறேன் என்று உளமார்ந்து சொல்லுங்கள். உங்கள் இருதயம் உடையட்டும், மெழுகு போல உறையட்டும். கர்த்தர் உங்களை காண்பார், உங்களை கண்ணோக்கி பார்ப்பார். கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பாவத்தை மன்னித்து உங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நமது பாஸ்டர் இறந்து 2 வருடங்கள் முடிந்து 3வது வருடம் தொடங்கிவிட்டது. இன்னமும் நீங்கள் இப்படியே இருப்பீர்கள் என்றால் இந்த சபை உருவானதற்கு அர்த்தமில்லை. இதிலே கர்த்தர் அவருடைய முத்துக்களை சேர்க்கிற ஒரு பணியில் கர்த்தர் இருக்கிறார். நீ அந்த முத்தாய் இருப்பாயா? ஆண்டவரே, அந்த முத்தாய் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு வாஞ்சை உண்டு? எத்தனை பேருக்கு வாஞ்சை உண்டு? கேளுங்கள். மன்னியும் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும். இதோ இந்த தேசத்துக்கு சேமத்தை தாரும், இந்த உலகத்துக்கு சேமத்தை தாரும். நான் எங்கேயோ ஒரு மூலையில் நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படுமா என்கிற அவிசுவாசம் உங்களுக்கு வேண்டாம். கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ தேடு, நீ அறிக்கை செய், நீ விட்டுவிடு, நான் சேமத்தை தருவேன். அல்லேலூயா. தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலிருந்து நாம் பற்றிக்கொள்வோம். இந்த நாளிலிருந்து பற்றிக்கொள்வோம். இந்த கொரோனா வைரஸ் வந்துவிட்டது என்று கேள்விப்பட்ட பொழுது நான், ஆண்டவரே, என் சபை பிள்ளைகளை காப்பாற்றும், எங்கள் பிள்ளைங்க யாருக்கும் இது வரக்கூடாது என்று ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய சுயநலம் எனக்கு உணர்த்தப்பட்டது. உன்னுடைய சபை மக்கள் உனக்கு முக்கியம், ஆனால் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத கோடிக்கணக்கான ஜனங்கள்
இந்த பூமி எங்கும் வாரிக்கொள்ளப்படுகிறார்களே, அவர்களுக்காக யார் ஜெபிப்பா என்று கேட்ட உடனே என்னுடைய இருதயம் உருகி போயிற்று. ஆண்டவரே, நான் என் பிள்ளைகளை மட்டும் காப்பாற்றலாம் போதும்னு நினைச்சேன். ஆனால் என்னுடைய ஜெபத்தை கேட்டு இந்த தேசத்தையே, இந்த உலகத்தையே, பூமியே காப்பாற்ற நீர் வாஞ்சி உள்ளவராக நோக்கி கொண்டிருக்கிறீரா? அப்படி என்றால் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை ஜெபிக்க வைக்கிறேன். நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், உமக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் பொல்லாத வழிகளெல்லாம் விட்டு திரும்புகிறோம். எங்களுடைய தேசத்துக்கு சேமத்தை தாரும். கேளுங்கள், இனிமேல் ஒரு நல்ல பிரதிஷ்டை பண்ணுங்கள். ஆலயத்தை அசட்டை செய்ய மாட்டேன். சபையில் கூடுகிறதை அசட்டை செய்ய மாட்டேன். அன்னைக்கு தான் எல்லா ஆஃபீஸ் வேலையும் வச்சுக்கிறது. உனக்குள்ள பக்தி இருக்குமானால் நீ வெள்ளிக்கிழமையிலிருந்து ஜாப் பண்ணும். ஆண்டவரே, எந்த ஆஃபீஸ் ஒர்க்கும் எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடாது. நான் உம்மை போய் ஆராதிக்க வேண்டும், நான் உம்முடைய வசனத்தை கேட்க வேண்டும், எனக்கு விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தர் திருப்தியாக்குவார். கண்டிப்பா அவங்களுக்கு லீவை தருவார், ஆஃபை தருவார், வெளி வேலையை தரமாட்டார். சாக்கு போக்கு சொல்லி ஆராதனையை அசட்டை செய்யலாம் என்று இருக்கிறவர்களுக்கு தேடி வரும். இனி இந்த பயங்கரமான சூழ்நிலையில உங்களை ஒப்பு கொடுங்கள். நான் ஆராதனையை அசட்டை செய்ய மாட்டேன். என் தேவனை என் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் நான் தொழுது கொள்ளுவேன். வசனத்தை நான் கேட்பேன். ஆலயத்தில் வசனத்தை கேட்காதபடிக்கு நான் என் சிந்தனைகளை அலைய விட மாட்டேன். ஆலயத்திலே அசட்டை கேட்காதபடிக்கு நான் கண்ட புக்கையும் வைத்து வாசிக்க மாட்டேன். வேதத்துக்குரிய பாகத்தை வாசிக்காமல் வேதத்தையே வாசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வசனத்தை கேட்க பிடிக்காது. செல்போனை வைத்து விளையாடுவார்கள். அப்பொழுதுதான் முக்கியமான மெசேஜஸை அனுப்புவார்கள். இன்றைக்கு உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? உனக்கு சம்பளம் எங்க? வருமானம் எங்க? உனக்கு ஆகாரம் எங்க? நீ வீட்டில் அரஸ்டட் மாதிரி, ஹவுஸ் அரஸ்டட் மாதிரி இருக்கிறாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது என்னுடைய பாவம், இது என்னுடைய பாவம் என்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். மனஸ்தாபப்படுங்கள். உங்களுடைய இருதயம் நொறுங்கட்டும். யோ, இவ்வளவு துணிகரமாய் என்னுடைய மேய்ப்பன் போய் 2 வருஷத்துக்குள் நான் இப்படி மாறிவிட்டேனே, என்னை மன்னியும். எனக்கு கொடுத்திருக்கிற மேய்ப்பனை நான் மதிப்பேன், பயபக்தியாய் இருப்பேன், நேசிப்பேன். எனக்கு கொடுத்த ஆலயத்தை நான் கனப்படுத்துவேன், வைராக்கியமாய் இருப்பேன். எத்தனையோ சண்டை போட்டு, எத்தனையோ லட்ச பணங்களை செலவு பண்ணி இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்திலே பட்சமாய் இருந்தது நிமித்தமாக நமக்கு இந்த ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆலயத்தில் ஒவ்வொருத்தரும் எப்படி நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், எந்த வாஞ்சியோடு வருகிறீர்கள் என்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அடுத்தபடியாக இன்னொரு வசனத்தை கலந்து போவோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் யாராவது வாசிங்க. 37 முதல் 40ஆம் வசனம் வரை. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சை கிளி உண்டாகிற போதும், அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும், யாதொரு வாதையாகிலும் வருகிற போதும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும்
தன் இருதயத்தின் வாதியை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயந்திருக்கும்படி தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவரானதனால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனுக்கு பதிலளிப்பீராக. லேலுயா. இந்த வசனத்துல கடைசி பாகத்துல என்ன சொல்லியிருக்கிறது? அவனவனுடைய இருதயத்தை தேவரீர் அறிந்திருக்கிறபடியால், வாசிங்க, அவனவன் தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்திருக்கிறவரானதால், தேவன் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்திருக்கிறபடியால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலனளிப்பீராக. இங்க பாருங்க, இன்றைக்கும் இப்படிப்பட்டதான ஒரு ஆராதனையை நாம் செய்ய வேண்டும் என்று ஒரே நாளில் பிளான் பண்ணி இந்த காரியத்தை நடத்தி இருக்கிறோம். ஆனால் இதில் அநேகர் எனக்கு நன்றி சொல்லி, எனக்கு வாழ்த்து சொல்லி, அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தார்கள். ஆனால் சிலருக்கு இந்த நாள்லேயே அறுக்க தொடங்கிட்டாங்களா, ஒரு நாள் நிம்மதியாக விடக்கூடாதா என்கிறதான பொல்லாத கால்குலேஷன், பொல்லாத புத்தி. ஏன்னா அவங்களுக்குள்ள தேவ பக்தி இல்லை, ஆண்டவர் பேரில் அன்பு இல்லை. 365 நாளும் அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டா இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருப்பாங்க. ஆலயம் வேண்டும், ஜெபம் வேண்டும், பிரசங்கம் வேண்டும், ஊழியக்காரர் வேண்டும் நினைக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆபத்து வந்தாதான் ஜெபிக்கணும்னு நினைப்பாங்க. மெய்யாலுமே நான் உங்களை கேட்கிறேன், இப்படி நாம் ஆராதிப்பது எத்தனை பேருக்கு பிரியமா இருக்கு? எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்க நமக்கு ஒரு வழிவாசலை உண்டாக்கி கொடுத்தார்களே என்கிற சந்தோஷத்தில் இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள் வீட்டில் அமைதலாய் இப்பொழுது அமர்ந்து இந்த வசனத்தை கேட்கிறீர்கள்? பயபக்தி என்றால் எந்திரிச்சு நடந்து போயிட்டு அப்போ தான் டீ குடிக்கிறது, அப்போ தான் லைம் ஜூஸ் குடிக்கிறது, அப்போ தான் இட்லி சாப்பிட்டுட்டே பார்க்கறது, இதெல்லாம் பயபக்தி கிடையாது. 10 மணி என்று சொன்னவுடன் 10 மணிக்கு அப்படியே டான் உட்கார்ந்துடணும் ஆராதனைக்கு. அந்த மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் காண்கிறார். ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். நீ வேஷம் போடுறியா, நீ நடிக்கிறையா, உனக்கு வாஞ்சி எவ்வளோ இருக்கு, உனக்கு வெறுப்பு எவ்வளோ இருக்கு, எல்லாத்தையும் கர்த்தர் அறிவார். ஆகினால் இந்த வசனத்தில் கர்த்தர் சொல்றார், அவனவனுடைய இருதயத்துக்கு தக்கதாக பதிலளிப்பார். பதிலளிப்பார். அருமையான விசுவாசிகளே, எச்சரிக்கையாயிருங்கள். நான் உங்களுக்கு பாஸ்டருடைய ஆனிவர்சரி அன்றைக்கு நான் சொன்னேன், 2 வருஷம் கர்த்தர் அமைதலாக இருந்து விட்டார், நீங்க திருந்துவீங்க, சபையை கட்டுவீர்கள், ஊழியக்காரருக்கு கரம் கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் காத்து கொண்டிருந்தார். அதற்கு பதிலாக கலகம் பண்ணினீர்கள்.
பிரிவினை உண்டாக்கினீர்கள், மார்க்க பேதங்களை உண்டாக்கினீர்கள், கசப்புகளையும் விரோதங்களையும் வளர்த்து வீடு வீடாய் பரப்பினீர்கள். ஆகினால் இந்த 2 வருஷம் முடிந்து அடுத்த நாள் பிறந்த உடனே கர்த்தருடைய கோபாக்கினின் கரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் என்று சொன்னேன். அடுத்த நாளே ஆலயம் மூடப்பட்டது. இது எத்தனை பேர் உணர்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. உணர்ந்தவர்கள் இப்பொழுதே உங்களுடைய கலகக்கார புத்தியை விட்டுடுவீங்க, ரெண்டகம் பண்ற புத்தியை விட்டுடுவீங்க, பிரிவினை ஆவிகளை உங்களை விட்டு துரத்தி விடுவீர்கள். இன்றைக்கு இந்த கொரோனாவில் வாரிக்கொள்ளப்படுவீர்கள் என்றால் எங்கு போவீங்க? யார் உங்களை அடக்கம் பண்ணுவார்? யார் உங்கள் சரீரத்தை தொடுவார்? யோசித்து பாருங்கள். பயமும் நடுக்கமும் பிடிக்கிறது. பயப்படுங்கள். கர்த்தர் மகாதேவன், அவர் எரிச்சல் உள்ளவர், அவர் மகா பரிசுத்தர், அசுத்தத்தை காணாத சுத்த கண்ணர். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தின் வழிகளை தேவன் அறிந்திருக்கிறார். நீ என்ன வேஷம் போட்டாலும், என்ன நாடகம் போட்டாலும், என்ன மாய்மாலம் செய்தாலும் உன்னுடைய இருதயத்தின் வழிகளை கர்த்தர் அறிவார். ஆகையினால் மனம் திரும்புங்கள். ஆண்டவரே, என் இருதயம் தாறுமாறாய் இருக்கிறது, நான் பொல்லாத ஆத்மாவாய் மாறிவிட்டேன். எத்தனையோ சாஃப்டா ஜென்டிலா நல்ல எண்ணங்களை உடைய ஆத்மாக்கள் இன்றைக்கு ரவுடிசம்ல இறங்கியிருக்காங்க. சபைக்கு விரோதிகளாய் எழுப்பி இருக்கிறார்கள். ஊழியக்காரருக்கு சத்துருக்களாய் எழுப்பி இருக்கிறார்கள். உன்னுடைய இருதயத்தை கர்த்தர் அறிவார். கர்த்தர் அறிவார். உன்னுடைய இருதயத்துக்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். எச்சரிக்கையாயிருங்கள். முதல் பாகத்தை வாசியுங்கள். ம் 37. தேசத்தில் பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும், அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும், யாதொரு தேசத்தில் பட்டயம், சாவி, சாவி, வறட்சி, கொள்ளை நோய், வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போது இந்த ஒவ்வொரு காரியமும் நடந்து கொண்டே தான் இருக்கு தேசத்துல. ஆனால் பூமியில ஒவ்வொரு பாகங்களில் நடக்கிறது. அந்தந்த பாகம்தான் பாதிக்கப்படுகிறது. சுனாமி கூட வந்தது. அது அந்த இந்தோனேஷியா, மலேசியா, இன்னும் நாகர்கோயில், சென்னை பட்டணம், இப்படிப்பட்ட கடலோர பகுதிகளில் வந்துச்சு. அங்கே ஒரு பேர் அழிவு வந்தது. ஆனால் பூமி எங்கும் வரல. வெட்டுக்கிளி வந்துச்சு. இப்போ கூட சமீபத்தில் குஜராத்தில் வெட்டுக்கிளி வந்துச்சு. எல்லா பயிர்களையும் அது தின்று போட்டுச்சு. கிளிகள் கூட்டமாக வந்தா அது எல்லா சின்ன காய்களையும் கனிகளையும் தின்னு விவசாயிக்கு பெரும் நஷ்டத்தை கொடுக்கும். அப்படி உலகத்தில் இருக்க ஒரு பாகத்துக்கு அது வரும். பட்டயம் வரும்.
நம்ம நாட்டில் எப்போ பார்த்தாலும் பட்டயம் தான். கட்சிக்கு கட்சி விரோதம், பட்டயம் வந்துட்டே இருக்கு. அது வந்து ஒன்று தமிழ்நாடு, இல்லாட்டி குஜராத்து, இல்லாட்டி தெலுங்கானா, இல்லாட்டி கேரளா, இப்படி ஒரு பாகங்களில் தான் பட்டயம் வரும். அதுக்கப்புறம் படிங்க. சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும், சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகையில், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும், பாருங்க, நம்முடைய பட்டணமாகி இந்த சியோன் சபையை முற்றுகை போட்டார்கள். சபையை திறக்கக்கூடாது, ஆராதனை நடத்தக்கூடாது, இங்கிருந்து போயிடணும்ட்டு முற்றுகை போட்டார்கள். அதற்கு நம்ம எல்லாம் ஏகமாய் உட்கார்ந்து உபவாசித்து கதறி அழுது நியாயத்தை தேவனிடத்தில் கேட்டு நாம் இந்த ஆலயத்தை பெற்றுக்கொண்டோம். அவருடைய கிருபை, நாம் செய்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், அசட்டை பண்ணல. அப்பவும் குறைவுள்ளவர்களாக இருந்தோம், ஆனால் குறைகளெல்லாம் அறிக்கை செய்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டோம். கலகத்துக்கும் பிரிவினைக்கும் நம்ம இடம் கொடுக்கவில்லை. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஆலயத்தை நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நம்மளை அழிக்க வேண்டும் என்று முற்றுகை போட்டார்கள், கர்த்தர் அதையெல்லாம் இடித்து போட்டார். அல்லேலூயா. இந்த சமாதானமான காலத்திலே நீ இன்னும் அதிகமாக ஜெபித்து உபவாசித்து இன்னும் நமக்கு வேண்டிய விடுதலைகளை பெறுவது எவ்வளவு அவசியம். அதற்கு பதிலாக யுத்தங்கள், வேற்றுமைகள், களவுகள், பொய்கள், மாய்மாலங்கள், இரட்ட நாவு, நேர் பார்வை இல்லாதது, இப்படிப்பட்ட குணங்களை வாங்கி கொண்டு துரோகிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள்ள இப்படிப்பட்ட பஞ்சங்கள், இதெல்லாம் ஒரு கொள்ளை நோய். இந்த குணங்கள் எல்லாம் ஒரு கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் உன்னை விட்டு அகல வேண்டுமா? இஸ்ரவேலுக்குள்ள அனைவருக்குள்ளேயும் ஒருத்தன் எழும்பி தன்னை தாழ்த்தி ஜெபிக்கட்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசியுங்கள் அதை. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து, எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும், தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பங்களையும், சகல வேண்டுதல்களையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுஷருடைய இருதயத்தையும் அறிந்தவர் ஆகையால் நீர் அவனவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனுக்கு பலனளிப்பீராக. பாருங்க, எப்படிப்பட்ட வசனம் இது. இதுக்கு நடுங்காமல் ஒருத்தன் இருக்க முடியுமா?
நடுங்காமல் இருக்க முடியுமா? பயப்படாமல் இருக்க முடியுமா? இந்த காலகட்டத்திலையும் உன் தலையை துலுக்கி ஒய்யாரமாய் நீ நடக்க முடியுமா? பயமே இல்லாதவர்கள் கூட பயமா இருக்கு பயமா இருக்கு என்று சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் நீ கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளை என்கிற அந்த அதிகாரத்தில், அந்த உனக்கு கிடைத்த ஸ்லாக்கியத்தில், சுதந்திர வீதத்தில் நீ எழும்பி உன் பாவத்தை அறிக்கை பண்ணு. உன் பாவத்தை அறிக்கை பண்ணு. உனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, நீ ஆண்டவருடைய பிள்ளை என்று. உனக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறது, அவருடைய பிள்ளை என்று. அதனால் நீ தலையை துலுக்கிட்டு போக முடியாது. நீதான் ஜெபிக்கணும், நீதான் ஜெபிக்கணும், நீதான் உன் பாவத்தை அறிக்கை பண்ணணும். அவங்க தான் செய்தாங்க, அவங்க இப்போ உணரல, அவங்க இப்போ அதை குறித்து இப்போ மனஸ்தாபப்பட மாட்டேன்றாங்க. இவ்வளோ காரியங்கள் நடந்தும் அவங்களுக்கு அக்கறையே கிடையாது என்று மற்றவனை நீ ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காத, நியாயம் தீர்க்காத. இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் உங்களை நியாயம் தீர்த்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்தம் பண்ணும், என் இருதயத்துக்கு ஏற்றபடி எனக்கு பலன் அளியும் என்று சொல்ல தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கா? மாற்றிக்கொள்ளுங்கள். இப்பொழுதும் நமக்கு மேல இருக்க வாதைகள், வியாதிகள், பலவீனங்கள், வறுமைகள், பண கஷ்டங்கள், கடன்கள், பொல்லாத குணங்கள், சபிக்கப்பட்ட கிரியைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாகி கர்த்தர் இந்த தூய்மையான உள்ளத்தை பார்த்து உங்களுக்கு சேமத்தை கொடுக்கும்படியாக, உங்களுக்கு நன்மையை கட்டளையிடும்படியாக கர்த்தர் இரக்கமுள்ளவராய் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இரக்கமுள்ளவராய் காத்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தை விட்டு விடாதீர்கள். அவர் ஒருவரே தேவன். ஆண்டவருக்கு ஒப்பானவர் யார்? நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் யார்? அவர் இரக்கமுள்ளவர். ஒரு ஜாதியை அழிப்பேன் என்று சொல்கிறார், ஒரு ஜாதியை அழிப்பேன் என்று சொல்கிறார். ஆனா அந்த ஜாதி அவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவார்கள் என்றால் கர்த்தரும் அழிப்பேன் என்ற வார்த்தைக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த ஜாதியை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது மட்டும் நீ கலகம் பண்ணினது போதும், இது மட்டும் நீ ஆட்களை சேர்த்தது போதும், இது மட்டும் எத்தனை பேரை நீ கசப்பாக்கினாய் போதும். இப்போ உன் வஸ்திரத்தை கிழிச்சு கொண்டு அழு, அழு. ஆண்டவரே, இப்போ என் மேல வாதம் வந்திருக்கு, என் மேல ஆண்டவரே இது ஆபத்து வந்திருக்கிறது, தீமை வந்திருக்கு, என்னை மன்னியும், என்னை மாற்றும், என்னை மாற்ற ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மாற்றிக்கொள்கிறேன், எல்லாரையும் நான் நேசிப்பேன், என் சபையில் இருக்க எல்லா விசுவாசிகளையும் என்னுடைய சகோதர சகோதரிகளைப் போல நான் நேசிப்பேன், கசப்பை நான் வளர்க்க மாட்டேன், பிரிவினைகளை நான் உண்டாக்க மாட்டேன், முகதாட்சியம் பண்ண மாட்டேன். முகத்துக்கு முன்னால ஒரு பேச்சு, முகத்துக்கு பின்னால ஒரு பேச்சு. என்னோட ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடையாயிடுச்சு ஆண்டவரே. இனி நான் அப்படி இருக்க மாட்டேன். என் உள்ளத்தை நான் சுத்திகரிக்கிறேன். நீர் என்னுடைய வழிகளுக்கு தக்க பலனை அழியும். தைரியம் இருக்கா? ஆண்டவரே, எனக்கு தக்க பலனை அழியும் என்று சொல்ல உங்களை தாழ்த்துங்கள். இந்த வசனங்களை திரும்ப திரும்ப வாசியுங்கள். இந்த அடைக்கப்பட்ட காலத்துல வேதத்தை வாசித்து கொண்டே இருங்க. நல்ல டைம் கிடைச்சிச்சுன்னு டிவி பார்க்காதீங்க, சீரியல் பார்க்காதீங்க,
உட்கார்ந்து அரட்டை அடிச்சு மற்றவங்களை குறித்து பேசாதீங்க. முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்கள், பாட்டுகளை பாடுங்கள். தேவ பிரசன்னம் உங்களுடைய வீடுகளுக்கு கடந்து வரட்டும். அருமையானவர்களே, உங்களுக்கு முக்கியமான ஒரு காரியத்தை நான் அறிவிக்கிறேன். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து நமக்கு பஸ்கா தொடங்கிறது. இப்போ இந்த ஹவுஸ் அரெஸ்ட் காலத்தில் 144ஆம் சட்டத்தின் கீழ் நாம் இந்த பஸ்காவை ஆசரிக்க முடியல. ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஆசரிக்கும் தருணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பஸ்காவை எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்க எப்படி ஆசரிச்சாங்கன்ட்டு அப்படியே நீங்கள் ஒரு கற்பனைக்கு போய் பாருங்கள். அவர்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஒரு எபிரேயன் கூட வெளியே இருக்கக்கூடாது. ஏன்னா சங்காரதூதன் சங்கரித்து கொண்டு ஒவ்வொரு வீடாக போகிறான். அப்போ அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு, பூசப்பட்ட வீடு தப்புவிக்கப்படும். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் அந்த வீட்டுக்காரன், அந்த எபிரேயன் வெளியே நின்னா கூட அவன் செத்து போயிடுவான். ஏன்னா அது கர்த்தருடைய கட்டளை. ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அந்த இரத்தத்தை தேய்க்கிறது எதற்கு ஒப்பனை என்றால், உன்னுடைய பொல்லாத புத்திகளை, குணங்களை பலிபீடத்தில் வைத்து அதை சந்து சந்தாக வெட்டி அதன் இரத்தத்தை தான், குணத்தை தான் நீ தேய்க்க வேண்டும். உன்னோட பொல்லாத குணத்தை அந்த வீட்டு வாசல்ல நீ தேய்த்து விட்டாய். அந்த சங்காரதூதன் பார்த்து, இவன் மனம் திரும்பினவன், இவன் தேவனுக்காக தன்னை தாழ்த்தினவன், இவனுக்கு தண்டனை அவசியமில்லை என்று சொல்லி அந்த வீட்டை விட்டு கடந்து போகும். இன்றைக்கும் அரசாங்கம் வீட்டுக்குள்ளேயே இரு என்று சொல்லி சட்டத்தை போட்டிருக்கிறது. இது நமக்கு ஒரு பஸ்கா. இந்த நேரத்தில் வீட்டுக்குள்ள இருந்து உன்னை ஆராய்ந்து பார்த்து, உன்னை பலி செலுத்தி, பலியாக உன்னை ஒப்பு கொடுத்து அந்த இரத்தத்தை தேய், உன் நிலவுகளில் தேய். என்னோட பொல்லாத குணங்களை எல்லாம் நான் விட்டுட்டேன் ஆண்டவரே. சங்காரதூதன் என் வீட்டை கடந்து போயிருட்டோம், என் வீட்டுக்குள்ள வர வேண்டாம். உன் பொல்லாத குணம் உன்னை விட்டு போகலைன்னா சங்காரதூதன் உன் எல்லைக்குள் வருவான். சங்காரதூதன் வந்தான்னா முதற் பலனெல்லாம் சாகும். உன்னோட முதற் பலன் என்ன? உன்னுடைய பொல்லாத குணங்கள், வழிகள், உனக்கு இச்சையாய் தோன்றுகிறவைகள், உனக்கு பிரியமாயிருக்கிறவைகள், அசுத்தங்கள், காம விகாரங்கள், பொய், திருட்டுத்தனங்கள், ஏமாற்றுகிற குணங்கள், இதுதான் உன்னுடைய பொல்லாத குணங்கள். இதை கொன்று போடு. இன்றைக்கு கொன்று போடு. அதை நாம் மீட்கப்பட்டவன் என்று அந்த இரத்தத்தை தேய். முதற் பலனை போல உன்னுடைய குணத்தை மாற்ற முடியாது. இது எனக்கு இப்படிதான் பிடிக்கும், எனக்கு இப்படிதான் பிடிக்கும், நான் மாற்ற மாட்டேன். யாரா இருந்தாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, மதரா இருந்தாலும் சரி, நான் கேட்பேன்,
நான் கேட்பேன், who are you? நீ யார்? நீ பிரதான ஆசாரியனா? நீ ஆர்ச் பிஷப் ஆஃப் வேட்டிகனா? நீ யாரு? ஒரு வார்த்தையில உண்மை இல்லாதவன், ஒரு காரியத்தை சக்சஸ்ஃபுல்லாக நடத்த கிருபை இல்லாதவன். உன்னோட பெருமை எவ்வளவு இருக்கு பத்தியா? பாஸ்டரை கேட்பேன், மதரை கேட்பேன், யார வேணா கேட்பேன். இப்போ உன்னை கேட்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் மனித அபிமானம் இருக்கு. உன்னை வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு கேட்காம இருக்காங்க. ஆனா உனக்கு மேனஸ் இருக்கா? உனக்கு இல்லை. நீ என்னமோ பெரிய துரைன்னு நினைச்சிட்டு இருக்க. இந்த முதற் பலனை இன்னைக்கு பலியாக்குங்க. இந்த முதற் பலனை பலியாக்குங்க. இதான் உங்க பொல்லாத புத்தி. முதற் பலன்றது முதல் குழந்தை, முதல்ல பிறக்கிற குழந்தை, ஆண் குழந்தை. அது எவ்வளவு பிரஷியஸ். அதையே கர்த்தர் பலியாக்க சொல்கிறார். ஆபிரகாமை கேட்டார், நேசகுமாரன், ஏக புதல்வன், பலி செலுத்து. அவன் ரெடியா செலுத்தினான். அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுடைய முதற் பலன்களை செலுத்த போறீங்க? உங்க முதல்ல பிறந்த பையனை சொல்லலை, நான் உங்களுடைய பொல்லாத குணத்தை சொல்கிறேன். இன்றைக்கு அதை செலுத்துங்கள், வெட்டுங்க. அதனுடைய ஜென்ம சுவாபமாகிய ரத்தம் போகட்டும். அத வாசல்ல தெளிங்க. சங்கார தூதன் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரமாட்டான். அல்லேலூயா. வைரஸ் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வராது. இது கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இந்த நாளிலிருந்து உன் பஸ்காவை ஆசரி. வீட்டுக்குள்ள இரு. தப்பித்து ஓட ரெடியா உன்னுடைய பாதரட்சியை தொடுத்து கொண்டு நீ ருசியா சாப்பிடக்கூடாது. இந்த நாட்களில் விதவிதமா நீ தின்னக்கூடாது. கசப்பதான் நீ தின்னணும். வரட்டு ரொட்டியை தான் நீ தின்னணும். அப்படி பிள்ளைகளெல்லாம் கையில தூக்கி வச்சுக்கிட்டு மூட்டை முடிச்செல்லாம் வச்சுட்டு ஓடுறதுக்கு ரெடியா இருக்கணும். வாதையை விட்டு ஓட, சாபத்தை விட்டு ஓட, பாவத்தை விட்டு ஓட உன்னை ஆயத்தப்படுத்துவாய் என்றால் உனக்கு பரம கானானை கர்த்தர் கொடுப்பார். உனக்காக செங்கடலை பிளப்பார். உனக்காக கண்மலையை பிளந்து தண்ணீரை தருவார். உனக்காக காடைகளையும் மன்னாவையும் கர்த்தர் கட்டளையிடுவார். உன் வாழ்க்கையிலே வறட்சி இருக்காது. உன் வாழ்க்கையிலே வேதனை வியாதி இருக்காது. கர்த்தர் அவருடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகினால் உன்னுடைய இருதயத்தின் வழிகளின்படி தேவன் உன்னை அறிந்திருக்கிறபடியால் இந்த வாரத்திலிருந்து அதன்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் இருதயத்தின் ரட்சிப்பு, மனந்திரும்புதல், மனஸ்தாபத்தை கர்த்தர் கண்டு உன்னை ரட்சிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். கர்த்தரை நோக்கி கேளுங்கள். ஆண்டவரே, இந்த பூச்சக்கரத்தின் மேல் வந்திருக்கிறதானே இந்த பொல்லாத வைரஸ் என்னை திருத்தும்படி வந்திருக்கிறது. ஆண்டவரே, என்னை திருத்தும்படி வந்திருக்கு. இதுல தேவ பக்தி இல்லாதவர்கள் வாரிக்கொள்ளப்படட்டும். ரட்சிப்பு அவனுங்களுக்கு தூரமா இருக்கு. ஆனா நான் உம்முடைய பிள்ளை, நான் வாரிக்கொள்ளப்படக்கூடாது. நான் ரட்சிக்கப்படணும், நான் திருந்தணும், நீதிக்கும்
நியாயத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் கற்பனைக்கும் கட்டளைக்கும் நான் கீழ்ப்படியணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். நீர் ஒருவரே தேவன். உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? உமக்கு ஒப்பானவர் யார் ஐயா? நீர் இப்படி ஜனத்தை எப்படி நடத்துகிறீர் ஆண்டவரே? இப்பவே எங்கள் மேல் கிருபையாயிருந்து இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை எங்கள் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் செய்யும்படியாக எங்களுக்கு கிருபை செய்த தேவனே, இந்த நாட்களை நாங்கள் வீணடிக்காதபடிக்கு ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆண்டவரே கீர்த்தனைகளிலும் ஞான பாட்டுகளிலும் உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க கிருபை தாரும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய பொல்லாத புத்தியெல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே. நயவஞ்சகங்களை எல்லாம் எடுத்து போடும். கசப்புகளை எல்லாம் எடுத்து போடும். உம்மை மீறுகிறது, உம்முடைய வேதத்தை மீறுகிற, உபதேசத்தை மீறுகிற எல்லா பாவத்தையும் எங்களுக்கு எடுத்து போடும். அப்படியா எங்களுடைய ஆலயத்திலே உமக்கு விரோதமாய் மீறுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை தப்புவியும் ஆண்டவரே, அவர்களை உணர்த்தும் ஆண்டவரே. நாங்கள் ஒன்று கூடி ஏக சிந்தையாய் ஒரே வழி ஒரே மனம் என்று நாங்கள் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப, இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப, புதிய ஆத்துமாக்கள் வர வழிவிட எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இவ்விதமாய் எங்களோடு நீர் பேசினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இரும். எங்களை விட்டு போய்விடாதிரும், எங்களை விட்டு போய்விடாதிரும். உம்முடைய சேவை எங்களுக்கு சாய்த்திருக்கட்டும். உம்முடைய கண்களை எங்களை நோக்கி இருக்கட்டும் ஐயா. எங்களுக்கு நல்ல உணர்வித்தார். உணர்வற்றவர்களாய் நாங்கள் மூடனை போல அடி வாங்காதபடிக்கு எங்களை ரட்சியும் ஐயா, எங்களை ரட்சியும். உம்முடைய வேத வசனங்கள், எங்கள் ஊழியக்காரர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எங்களுடைய காதுகளில் ரீங்காரம் செய்யட்டும் ஐயா, ரீங்காரம் செய்யட்டும் ஐயா. அந்நிய சத்தம் எங்களுக்கு கேட்க வேண்டாம் ஆண்டவரே, அந்நிய சத்தம் எங்களுக்கு கேட்க வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் எங்களுக்கு கேட்கட்டும் ஐயா. எங்களை ரட்சியும், எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தாரும், எங்கள் பாவத்தை மன்னியும். எங்கள் கைகளின் கொடுமைகளை எல்லாம் நாங்கள் விட்டு விலகுகிறோம் ஐயா. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனையில, இந்த ஆண்டவரே ஆன்லைன்ல பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அபிரதமாய் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு பயந்து இந்த வார்த்தைகளை கனப்படுத்தின ஒவ்வொருத்தரையும் நீர் அபிரதமாய் ஆசீர்வதியும். நீர் எங்களோடு இந்த நாட்கள் எல்லாம் கூட இருந்து உம்முடைய அதிசயங்களையும் ஆச்சரியமான உம்முடைய கிரியைகளையும் காண எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனையை எங்களுக்கு நடத்தி தந்தபடியால் உமக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். உம்முடைய வல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சால பகார்களை மறவாதே. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இப்போது பாஸ்டர் கிறிஸ்டவர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை போடுவார். இம்மட்டுமா இந்த ஆராதனை ஆசீர்வாதம் நடத்தி கொடுத்த நன்றியோடு தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
சகல துதி கன மகிமை யாவையும் கர்த்தருக்கு செலுத்தி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டட கடவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆன்லைன் மெசேஜை கேட்ட ஒவ்வொருத்தரையும் இன்று காலை 10 மணி முதல் ஆராதனையில் அமர்ந்திருந்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அபிரிதமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நாட்கள் முடியும் மட்டுமாக இப்படிப்பட்ட ஆராதனைகள் அவரவர் இல்லத்தில் நடைபெறும். ஆகினால் எல்லாரும் இன்னைக்கு எத்தனை பேர் பயபக்தியோடு ஆவலோடு கரெக்டு நேரத்தில் வந்து உட்கார்ந்தீங்களோ தெரியல. எனக்கு எல்லாரும் வந்து ஃபோன் மூலமாக என்னோடு பேசும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது, இந்த ஆராதனை உங்களுக்கு எந்த விதத்தில் ஆசீர்வாதமாக இருந்தது என்கிறதான ஃபீட்பேக்கும் எனக்கு வேண்டும். நீங்கள் உங்கள் வீடுகளில் தொடர்ந்து ஜெபித்து வீட்டில் எப்பொழுதும் பாட்டு பாடிட்டே இருங்க. டிவியில் சினிமாவும் சீரியலும் ஓடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. நியூஸ் பார்த்துட்டே இருங்க, நியூஸ் பாருங்க. சின்ன பிள்ளைங்க இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய டிஸ்னி ப்ரோக்ராம்ஸ் போட்டு காட்டுங்க. அந்த பிள்ளைகளுக்கும் இந்த நாட்களிலே ஆலயத்தில் அமர்ந்து உட்காரத்தக்கதான ப்ராக்டிஸை கட்டளையிட்டு தாங்க. தாய் தப்பனோடு உட்காரதில்ல, தனியாக வந்து கர்த்தரை அந்த பிள்ளைகள் ஆராதிக்க பழக்கி வச்சுருங்க. அப்படி நீங்கள் வீட்டிலேயே பழக்கப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வாதமான பிள்ளைகளாக வளர்க்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஸ்பெஷலாக முக்கியமான காரியமாக என்னை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்னிடத்தில் தொலைபேசி மூலமாக பேசிவிட்டு நான் கொடுக்குற டைமில் கரெக்டாக வந்துடணும். டைமெல்லாம் மாற்றாதீங்க. ஆகினால அந்த உங்களுக்குன்னு கொடுக்குற டைமில் நீங்கள் வந்து என்னை பார்க்கலாம், ஜெபம் பண்ணிட்டு போகலாம். அதிகமாக வெளியில் சுற்றாதீங்க, வெளியவே போகாதீங்க. நல்ல ஆகாரத்தை புசியுங்கள். கையை கழுவி சோப் போட்டு கையை கழுவிட்டே இருங்க, மூஞ்சை கழுவிட்டே இருங்க. வெளியில் வாங்குகிற பொருட்களை கழுவி உபயோகப்படுத்துங்கள். சுத்தமும் நமக்கு மிகவும் அவசியம். ஏனென்றால் ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற தேசத்துக்கு ஐயோ, அது மிகாலுமே இந்த நாட்டில் ஐயோவாயிடும். ஆகினால நீங்கள் உங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. சிறைவாழ்வும் மலையும் சீர்வாழ்வும் மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறைவாழ்வும் மலையும் சீர்வாழ்வும் மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் ஒலிக்கும். ஆகாய விண்மீனா